ஸோ ஃபர்ஸ்ட் பாண்டில் யாரெல்லாம் இன்வெஸ்ட் பண்ணலாம்? பாண்ட் வந்து யாரெல்லாம் இன்வெஸ்ட் பண்ணாங்கன்னா மெயினாக யாருக்கு இன்கம் ஜீரோவாக இருக்கோ அவங்க தான் இன்வெஸ்ட் பண்ணணும். ரிட்டையர்ட் பீப்புளுக்கு இன்கம் கிடையாது, ஆக்டிவ் இன்கம் கிடையாது. ஸோ அவங்க வந்து பாண்டில் இன்வெஸ்ட் பண்ணலாம். 2 ரீசன் அது. ஒன்று அவங்களோட ஏஜ். ஸோ அவங்களால அதிகமான ரிஸ்க், இப்போ நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் இன்றைக்கி மார்க்கெட்லாம் கிராஷ் ஆகிருக்கு. ஸோ அந்த மாதிரி ரிஸ்க் எடுக்க முடியாதுங்கிறப்போ தே கேன் டேக் பாண்ட் எக்ஸ்போசர். அது ஒரு ஃபஸ்ட் ரீசன். இப்போ ஸ்டாக் மார்க்கெட்டில் எதனால் அடி வாங்குது? க்ரூட் ஆயில் வந்து விலை ஏறுது. அதனால நம்ம இந்தியா ஸ்டாக்ஸ்லாம் பயங்கரமாக கீழே வருது. இன்னும் ஆல்ரெடி கேஸ் வந்து சப்ளை ஷார்ட்டேஜ் ஆகிடுச்சு. பாதி ஹோட்டலில் வந்து மெனுவே 3 ஐட்டம் தான் கொடுக்குறாங்க. பெரிய ஹோட்டலில் இருந்தால் கூட 3 ஐட்டம் தான் கொடுக்குறாங்க, ஏன்னா கேஸ் இல்லைங்க. க்ரூட் ஆயில் விலை ஏறுது. கூட விலை ஏறினோன்னா இந்தியாவில் எல்லாமே அடி வாங்குது. இந்தியாவில் எதனால் அடி வாங்குதுன்னா நம்மளோட டிரான்ஸ்போர்ட்டேஷன் எல்லாமே விலை ஏற ஆரம்பிக்குது. ஸோ நம்மளோட விலைவாசி ஏற ஆரம்பிக்குது. ஸோ விலைவாசி ஏற ஆரம்பிக்கும் ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகுனா இன்ஃப்ளேஷன் மேலே ஏற ஆரம்பிக்கும். ஸோ இன்ஃப்ளேஷன் மேலே ஆரம்பிக்கும் போது என்ன ஆகுனா கவர்மெண்ட் வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட்டை இன்க்ரீஸ் பண்ணும். ஸோ அப்போ அது பாண்ட் மார்க்கெட்டை டைரெக்டாக அஃபெக்ட் பண்ணும். சரி, லாங் டேர்ம் பாண்ட்ஸ்லாம் என்ன ஆகுனா இன்ட்ரெஸ்ட் ரேட் சின்னதாக மாறினா கூட பயங்கரமாக ப்ரைஸ் ஃப்ளக்சுவேஷன் ஆகும். ஸோ அதனால் அவங்களுக்கு என்னை பொறுத்த வரைக்கும் பாண்ட் புதுசாக வாங்குறவங்க வந்து நான் ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன் மெயினாக. ஏன்னா அது வந்து டைரெக்டாக நீங்கள் ஸ்டாக் வாங்குற மாதிரி. இப்போ மியூச்சுவல் ஃபண்டில் பார்த்தீங்கன்னா கமாடிட்டி கூட வந்து மல்டி அசெட்டில் வந்து வாங்கிக்கலாம். ஸோ இது மாதிரி பாண்டுக்கு ஏதாவது ஆப்ஷன் இருக்குது? ஸோ அதுதான் பெஸ்ட் ஆப்ஷன் என்ன கேட்டால். இப்போ ஒர்க்கிங் பீப்புளெலாம் இருக்காங்கல்ல, பாண்டு வாங்கணும்னு நினைக்கிறவங்க என்ன பண்ணலாம், மியூச்சுவல் ஃபண்டில் வந்து டெட் ஃபண்ட்ஸில் போய் இன்வெஸ்ட் பண்ணலாம். ஆதன் பிஸ்னஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்ம கூட சர்டிஃபைட் ஃபினான்ஷியல் பிளானர் குமாரப்பன் அவர்கள் தான் ஜாயின் பண்ணியிருக்காங்க. வாங்க பேசலாம். வணக்கம் சார். வணக்கம். எப்படி சார் இருக்கீங்க? ஃபைன். சரி, இப்போ ரீசெண்டாக வந்து பாண்டில் 12 to 13% இன்ட்ரெஸ்ட் கிடைக்குது, ரிட்டர்ன்ஸ் கிடைக்குதுன்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து பாண்டில் வந்து இன்வெஸ்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாங்க. பட் அதுக்கான ரிஸ்க் எப்படி, எதில் போய் இன்வெஸ்ட் பண்ணுறதுன்னு நிறைய பேர் வந்து புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிறாங்க. சில இன்ஃப்ளூயன்சர்ஸ் பேசுகிறத பார்த்துட்டு இது மாதிரி வந்து பாண்டில் அதிக ரிட்டர்ன்ஸ் கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு செக்யூர்ட் பாண்ட்ஸ் இது மாதிரி எதுவுமே செக் பண்ணாமல் இன்வெஸ்ட் வந்து பண்ணுறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் பாண்டில் யாரெல்லாம் இன்வெஸ்ட் பண்ணலாம்? பாண்ட் வந்து யாரெல்லாம் இன்வெஸ்ட் பண்ணாங்கன்னா மெயினாக யாருக்கு இன்கம் ஜீரோவாக இருக்கோ அவங்க தான் இன்வெஸ்ட் பண்ணணும். அதாவது ரிட்டையர்ட் பீப்புள். ஓகே. ஏன்னா ரிட்டையர்ட் பீப்புளுக்கு இன்கம் கிடையாது, ஆக்டிவ் இன்கம் கிடையாது. ஸோ அவங்க வந்து பாண்டில் இன்வெஸ்ட் பண்ணலாம். 2 ரீசன் அது. ஒன்று அவங்களோட ஏஜ். ஸோ அவங்களால அதிகமான ரிஸ்க், இப்போ நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் இன்றைக்கி மார்க்கெட்லாம் கிராஷ் ஆகிருக்கு. ஸோ அந்த மாதிரி ரிஸ்க் எடுக்க முடியாதுங்கிறப்போ தே கேன் டேக் பாண்ட் எக்ஸ்போசர். அது ஒரு ஃபஸ்ட் ரீசன். செகண்ட் ரீசன் வந்து பாண்ட்லேருந்து வர இன்கம் வந்து எப்படி டேக்ஸ் கால்குலேட் பண்ணுவாங்கன்னா உங்கள் இன்கமாக அதை கன்சிடர் பண்ணுவாங்க. இது தெரியாமல் தான் நிறைய பேர் நானும் இன்றைக்கி பாண்ட் வாங்க போகிறேன்னு கிளம்பிட்டுருக்கேன். ஓகே. ஒரு 15 lakhs சேலரி இருக்கிறவர் போய் பாண்ட் வாங்கினார்னா இட் இஸ் நாட் அ கரெக்ட் சாய்ஸ். ஓகே. அவருக்கு என்ன ஒரு 30 வயசு இருக்குமா, 32 வயசு இருக்கும் கரெக்டாக. அவர் இப்போ ஈக்விட்டியில் தான் இன்வெஸ்ட் பண்ணணும். ஏன்னா அங்கே தான் மேக்ஸிமம் காம்பவுண்டிங் நடக்கும். யார் நீங்கள் கேட்ட கேள்வி யார் பாண்ட் வாங்கினா பேசிக்காக யாருக்கு இன்கம் ரொம்ப கம்மியாக இருக்குது, ரிஸ்க்கு ரொம்ப கம்மியாக எடுக்க விரும்புகிறாங்களோ அவங்க வந்து பாண்டில் இன்வெஸ்ட் பண்ணலாம். ஏன்னா நான் சொன்ன மாதிரி ஒன்று உங்களுக்கு வந்து ஃபிக்ஸ்டாக இன்கம் வரும் அதுலேருந்து. ரெண்டாவது வந்து ஷேர் மார்க்கெட்ஸை கம்பேர் பண்ணும்போது இந்த மாதிரி இன்றைக்கி மார்க்கெட் டவுன் 3% டவுன், இன்றைக்கி மார்க்கெட் அந்த மாதிரி மைனஸ்லாம் அடிக்கும், ஓரளவுக்கு ப்ரெடிக்டபுளாக இருக்கும். ஸோ இவங்க வந்து பாண்டில் இன்வெஸ்ட் பண்ணலாம். இப்போ நான் முன்னாடி சொன்ன மாதிரி பாண்டில் வந்து 10 to 12% இல்லை அதுக்கும் மேலே வந்து ரிட்டர்ன்ஸ் கிடைக்குதுன்ட்டு அதில் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. உண்மையிலே 10 to 12% கிடைக்குதா? இல்லை, கிடைக்குது. 14% எல்லாம் இருக்குது பாண்டு. ஸோ நிறைய வந்துடுச்சு. இப்போ ஃபிக்ஸட் இன்கம் வந்து பாப்புலர் ஆகிட்டுருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் நான் என்னென்னே உங்களுக்கு நான் சொல்கிறேன். ஸோ பாண்ட் எல்லாருக்கும் தெரிஞ்சுது. ஓகே. அப்புறம் இன்வாய்ஸ் டிஸ்கவுண்டிங்னு ஒன்று இருக்குது. இன்வாய்ஸ் டிஸ்கவுண்டிங் அது ஒரு விதமான ஒரு இது. அப்புறம் அன்லிஸ்டட் பாண்ட்ஸ்னு ஒன்று இருக்குது. ஸோ இது மாதிரி ஃபிக்ஸட் இன்கமில் இப்போ நிறைய வந்துடுச்சு. மேபி நம்ம அடுத்ததில் பார்த்துக்கலாம் அது. ஸோ இது வந்து நீங்கள் ரிட்டர்ன்ஸில் பார்த்தீங்கன்னா 10%ல் இருக்குது, 12%ல் இருக்குது, 14%ல் இருக்குது, 17%லாம் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் இன்வாய்ஸ் டிஸ்கவுண்டிங் நான் சொன்னேன். இன்வாய்ஸ் டிஸ்கவுண்டிங்கில் பார்த்தீங்கன்னா அவன் வந்து 50 days கேட்பான். 50 daysக்கு வில் கிவ் யூ 14.5%. இப்போ நீங்கள் வந்து ஸ்டார்டிங் வந்து 50,000 ஸ்டார்ட் ஆகும். இப்போ நீங்கள் 50,000 இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா 6 months கழிச்சு 14.5%ல் அந்த பணத்தை திருப்பி கொடுப்பாங்க. பர் ஆனம் 14.5%. அது 6 monthsக்கு கால்குலேட் பண்ணி தட் அமௌண்ட் வில் பி கிவன் பேக் டு யூ. ஸோ அதனால் ரிட்டர்ன் வந்து மேலே நிறைய 12க்கு மேலெல்லாம் இருக்குது. பட் அதுக்கேற்ற மாதிரி ரிஸ்க் இருக்கும். ஸ்டாக் மார்க்கெட் மாதிரி தான். நீங்கள் பெரிய கம்பெனி வாங்கினீங்கன்னா ரிட்டர்ன் கம்மியாக இருக்கும். சின்ன கம்பெனி வாங்கினீங்கன்னா நீங்கள் போகிற இன்வெஸ்ட்மெண்ட் டபுள் ட்ரிபிளாக வருது இல்லை. அதே மாதிரி தான் பாண்ட்லேயுமே. இப்போ மார்க்கெட்டில் வந்து இந்த நியூஸ், வார் கண்டிஷன் இதெல்லாம் அஃபெக்ட் ஆகி மார்க்கெட் வந்து பாதிக்கப்படுது. ஸோ இது மாதிரி பாண்ட் மார்க்கெட்டில் எந்த விதமான பாதிப்பெல்லாம் ஏற்படுது சார்? பாண்ட் மார்க்கெட்டில் எப்படி வரும்னா இப்போ ஸ்டாக் மார்க்கெட்டில் எதனால் அடி வாங்குது?
க்ரூட் ஆயில் வந்து விலை ஏறுது, அதனால நம்ம இந்தியா ஸ்டாக்ஸ்லாம் பயங்கரமாக கீழே விழுது. இன்னும் ஆல்ரெடி கேஸ் வந்து சப்ளை ஷார்ட்டேஜ் ஆகிடுச்சு. பாதி ஹோட்டலில் வந்து மெனுவே 3 ஐட்டம் தான் கொடுக்குறாங்க. பெரிய ஹோட்டலாக இருந்தால் கூட 3 ஐட்டம் தான் கொடுக்குறாங்க, ஏன்னா கேஸ் இல்லைங்க. சின்ன சின்ன ஹோட்டல்லாம் மூடியே வச்சுட்டாங்க. ஓகே, இன்னும் சில பேர்லாம் விறகு வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க. இதெல்லாம் நான் சில பேர்கிட்ட நான் பேசுகிறத சொல்கிறேன். ரெஸ்டாரண்ட் ஓனர்ஸ் வந்து ஒரு 1 kg 700 rupeesன்னு தேர் பையிங் ட்ரை வுட் வாங்கி சமைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இப்போ இதோட எஃபெக்ட்னால என்ன ஆகுதுன்னா, இப்போ ஆல்ரெடி ப்ரைஸ்லாம் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்கிறேன். க்ரூட் ஆயில் விலை ஏறுது. கூட விலை ஏறினோன்னா இந்தியாவில் எல்லாமே அடி வாங்குது. இந்தியாவில் எதனால் அடி வாங்குதுன்னா, நம்மளோட டிரான்ஸ்போர்ட்டேஷன் எல்லாமே விலை ஏற ஆரம்பிக்கும் போது ஸோ நம்மளோட விலைவாசியும் ஏற ஆரம்பிக்கும். ஸோ விலைவாசி ஏற ஆரம்பிக்கும் போது ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகுனா இன்ஃப்ளேஷன் மேலே ஏற ஆரம்பிக்கும். ஸோ இன்ஃப்ளேஷன் மேலே ஆரம்பிக்கும் போது என்ன ஆகுனா கவர்மெண்ட் வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட்டை இன்க்ரீஸ் பண்ணுவாங்க. ஸோ அப்போ அது பாண்ட் மார்க்கெட்டை டைரெக்டாக அஃபெக்ட் பண்ணும். ஸோ அங்கே வந்து ஆர்பிஐ வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட்டை ஏற்றுறாங்க குறைக்கிறாங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி பாண்ட் மார்க்கெட் ஃப்ளக்சுவேட் ஆகும். ஓகே, ஸோ அப்போ நீங்கள் டைரக்ட் பாண்ட் எக்ஸ்போஜர் இருந்தீங்கன்னா இந்த மெக்கானிசம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். இப்போ இன்ட்ரெஸ்ட் ரேட் ஏறுச்சுன்னா பாண்ட் ப்ரைஸ் என்ன ஆகும், இன்ட்ரெஸ்ட் குறைஞ்சிச்சுன்னா நீங்கள் வச்சுருக்க பாண்ட் என்ன ஆகும். புதுசாக வரவங்களுக்கு பிரச்சனை கிடையாது. நியூ பாண்ட் வாங்க போகிறீங்கன்னா பிரச்சனை. இப்போ நியூ பாண்ட் வாங்கி 6 மாதத்தில் இன்ட்ரெஸ்ட் ரேட் சேஞ்ச் ஆகுதுன்னு வச்சுங்க, அப்போது அது உங்கள் ப்ரைஸ் அது வந்து அஃபெக்ட். பட் ஒரு விஷயம் என்னென்னா, ப்ரைஸ் முன்ன பின்ன இருக்கும், ஆனால் அவன் கொடுத்துருக்க அந்த 10 or 12% இருக்குல்ல, அதை வந்து ஹானர் பண்ணிவிடுவாங்க. பட் எகெயின் அந்த ஹானரில் வந்து என்னென்னா பாண்ட் ரேட்டிங்னு ஒன்று இருக்குது, அது வந்து அது ரிஸ்கில் வரும். ஆமாம், இப்போ யூஸ்வலாக வந்து பாண்ட் வாங்கணும் அப்படின்னா எங்கே சார் போய் வாங்கணும்? சரி, பாண்ட் வந்து முன்னாடி பேப்பர்லலாம் வாங்கிட்டு இருந்தாங்க மேடம். ஸோ அதனால் வந்து நிறைய பேருக்கு அது தெரியாமலே இருந்தது. இப்போ ஐ திங்க் ஒரு 2-3 இயர்ஸ்க்கு முன்னாடி நினைக்கிறேன், ஐம் நாட் எக்ஸாக்ட்லி ஷுர். அப்போ வந்து டிமேட்ரைஸ் பண்ணிட்டாங்க. பாண்ட் ஃபுல்லாகவே நீங்கள் உங்களோட எப்படி டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறீங்கள, பண்ணி ஷேர்ஸ் வாங்குறீங்க விற்கிறீங்க. ஸோ அதே டிமேட் அக்கௌண்ட்டில் நீங்கள் வாங்குகிற பாண்டோட யூனிட்ஸ் வந்து கிரெடிட் ஆகிடும். ஸோ பாண்ட் வந்து நம்பர் ஆஃப் யூனிட்ஸில் நம்ம வாங்குவோம். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு யூனிட் வந்து லெட்ஸ் சே 1 lakhன்னு வச்சுக்கோங்க. அப்போ நீங்கள் 3 யூனிட் வாங்குறீங்கன்னா 3 lakhs rupees. அப்போது 3 யூனிட்ஸ் வந்து உங்கள் அக்கௌண்ட்டில் கிரெடிட் ஆகும், பேர் போட்டு கிரெடிட் ஆகும். அண்ட் இது எப்படி வாங்கணுன்னா, நீங்கள் டேரெக்டாக நீங்கள் நார்மல் ட்ரேடிங் பிளாட்ஃபார்மில் நீங்கள் வாங்க முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள் ஜீரோ அந்த மாதிரி எங்கே வாங்கணும்னா, இப்போ ஃபேமஸாக சில சைட்ஸ்லாம் இருக்குது. கோல்டு பைன்னு ஒரு சைட் இருக்குது, இந்தியா பாண்ட்ஸ்னு ஒரு சைட் இருக்குது, அப்புறம் ஆல்ட்கிராஃப்னு ஒரு சைட் இருக்குது. ஆல்ட்கிராஃப் வந்து கொஞ்சம் ரொம்ப சொஃபிஸ்டிகேட். அவன் வந்து அன்லிஸ்டட் பாண்ட்ஸ்லாம் வச்சுருக்கான். அதாவது எப்படின்னா, இப்போ இந்த இந்தியா பாண்ட்ஸு, கோல்டு பை, இந்த ஃபுல் சைஸ் ப்ரோக்கர்ஸ்லாம் வந்து லிஸ்டட் பாண்ட்ஸ் வச்சுருக்காங்க. ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் முத்தூட் ஃபினான்ஸ், ஃபார் எக்ஸாம்பிள் ஈசாஃப் ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க், இது மாதிரி லிஸ்டட் பாண்ட்ஸ் வச்சுருப்பாங்க. பட் ஃபார் எக்ஸாம்பிள் இஃப் யூ வாண்ட் டு பை அன்லிஸ்டட் பாண்ட்ஸ், ஷேர்லேயுமே இருக்குல்ல, லிஸ்டட் ஷேர் அன்லிஸ்டட் ஷேர்னு இருக்குது. ஸோ இப்போ அன்லிஸ்டட் பாண்ட் வாங்கினா அதுக்கு பிளாட்ஃபார்ம்ஸ் கம்மியாக தான் இருக்குது. ஸோ ஆல்கிராஃப் வந்து அதில் ஒரு பிளாட்ஃபார்ம். அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, முதல்ல அன்லிஸ்டட் பாண்டை அவங்க வாங்கிடுவாங்க. இப்போ நீங்கள் தான் அந்த பாண்ட் இஷ்யூன்னா உங்களை நான் ஃபுல்லாக செக் பண்ணிவிட்டு, உங்களோட கிரெடிபிலிட்டிலாம் செக் பண்ணிவிட்டு, நீங்கள் எல்லாம் ஓகே உங்களால் தூக்க முடியும்னா நான் வந்து உங்கள் பாண்டை நான் வாங்கிட்டு நான் ரீசேல் பண்ணுவேன். ஸோ ஆஸ் அன் எண்ட் யூஸராக இப்போ அவர் வாங்குறாருன்னா அவர் போய் உங்களோட இது எதுவுமே செக் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. நான் அது எல்லாத்தையும் செக் பண்ணி நான் ஃபுல்லாக உங்களுக்கு பே பண்ணியாச்சு. ஸோ இதுதான் திஸ் இஸ் அன்லிஸ்டட் பாண்ட் ஒர்க்ஸ். ஸோ இந்தியா பாண்ட்ஸ், கோல்டு பை, ஆல்கிராஃப் இதெல்லாம் ஒரு பாப்புலரான சைட்ஸு. ப்ளஸ் நீங்கள் இந்த ட்ரெடிஷ்னல் AAA பாண்ட் வாங்குறதுக்கு அது ஏற்கனவே இருக்கிற சைட்ஸ் தான். இப்போ வந்து பாண்ட் மார்க்கெட்டுக்குள்ளே புதுசாக ஒருத்தர் என்ட்ரி ஆகணும் அப்படின்னா நிறைய கேல்குலேஷன் இருக்குன்னு சொல்கிறாங்க. எந்த மாதிரி கேல்குலேஷன்ஸ் இருக்குது? ஒன்றும் அவங்களுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ் மூவ்மெண்ட் பற்றி தெரிஞ்சுக்கணும், டியூரேஷன் பற்றி தெரிஞ்சுக்கணும். அதாவது ஷார்ட் டேர்ம் பாண்டா லாங் டேர்ம் பாண்டான்னு தெரிஞ்சுக்கணும். சரி, லாங் டேர்ம் பாண்ட்ஸ்லாம் என்ன ஆகும்னா இன்ட்ரெஸ்ட் ரேட் சின்னதாக மாறினா கூட பயங்கரமாக ப்ரைஸ் ஃப்ளக்சுவேஷன் ஆகும். ஸோ அதனால் அவங்கள என்னை பொறுத்த வரைக்கும் பாண்ட் புதுசாக வாங்குறவங்க வந்து நான் ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன் மெயினாக. ஏன்னா அது வந்து டைரெக்டாக நீங்கள் ஸ்டாக் வாங்குற மாதிரி. எகைன் நான் சொல்கிற அதே கான்செப்ட் தான். நீங்கள் ஒர்க் பண்ணிட்டுருக்கீங்க, ஆக்டிவ் இன்கமில் இருக்கீங்க, நீங்கள் டெய்லியில் ஆஃபீஸ் போயிட்டு வரீங்கன்னா யூ ஷுட் டேக் சேஃபர் ரூட்ஸ். ஸோ டைரெக்டாக ஸ்டாக் வாங்கி ட்ரேட் பண்ணுறது, டைரெக்டாக பாண்டு வாங்கி ட்ரேட் பண்ணுறது, இது எல்லாமே ஹை ரிஸ்க் தான். மேபி ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக ஒரு 10,000 போட்டு எப்படி வேணால் செக் பண்ணிக்கலாம். பட் இதை வச்சு நீங்கள் வெல்த் பில்ட் பண்ண முடியாது. நம்ம ஏற்கனவே போன இன்டர்வியூவில் நம்ம சொல்லியிருக்கோம், நீங்கள் ட்ரேடிங் பண்ணி ட்ரேடராக ஒர்க் பண்ண போகிறீங்களா, இல்லை உங்கள் ஃபேமிலிக்கான வெல்த்தை பில்ட் பண்ண போகிறீங்க. வெல்த் பில்ட் பண்ணணும்னா நீங்கள் இது மாதிரி மார்க்கெட் நியூஸை வச்சு இதை இந்த பாண்டை வாங்குறேன் போனாங்கன்னா, எஸ் இந்த பாண்டில் வாங்கி நீங்கள் 12% பண்ணுவீங்க. பட் உங்கள் இயர் ஒன் இயர் உங்கள் வெல்த் இன்க்ரீஸ் ஆக போதா? போன வருஷம் உங்கள் நெட்ஒர்த் வந்து 1 crore இருக்குன்னு வச்சுப்போம். இந்த வருஷம் நீங்கள் 1.5 crore ஆகிறீங்களா? இல்லை போன வருஷம் உங்கள் நெட்ஒர்த் 20 lakhs இருந்தது, இந்த வருஷம் உங்கள் நெட்ஒர்த் 30 lakhs ஆயிருக்கா? அதுதான் ரியல் க்ரோத். நம்ம வந்து பாடி மாஸ் இண்டெக்ஸ்ன்னு சொல்லுவோம்ல, BMI, அந்த ஒரு நம்பரை வச்சே நம்ம பாடி ஒருத்தர் ஹெல்த்தியாக இருக்காரா இல்லைங்கிறத கண்டுபிடிச்சிட முடியும். அதே மாதிரி தான் ஃபினான்ஸில் வந்து நெட்ஒர்த்துன்னு ஒன்று இருக்குது. ஸோ போன வருஷம் உங்கள் இருந்த நெட்ஒர்த்தோட இந்த வருஷம் உங்கள் நெட்ஒர்த் 10% மேலே போயிருக்கும். அப்போ தான் நீங்கள் வெல்த் பில்ட் பண்ணுறீங்கன்னு அர்த்தம்.
பட் இந்த மாதிரி நீங்கள் வாங்கி வாங்கி வித்துட்டு இருந்தீங்கன்னா அது அந்த டிரான்சாக்ஷனில் ப்ராஃபிட் வேணால் பண்ணுவீங்க, பட் ஓவராலாக நீங்கள் வெல்த் கிரியேட் பண்ணுவீங்கன்னா அது பிக் கொஷின் மார்க். நீங்கள் முன்னாடி சொன்ன மாதிரி உங்கள்கிட்ட ஆக்டிவ் இன்கம் இருக்குது அப்படின்னா பாண்ட்குள்ளே வந்து போகாதீங்க. ஸோ இப்போ ரிட்டையரிஸ்க்காக தான் வந்து பாண்ட். இப்போ வந்து பாண்ட்லேயே நிறைய ரிஸ்க் இருக்குது. ஸோ ரிட்டையரி எந்த ஆக்டிவ் இன்கமும் இல்லாமல் எப்படி சார் இதை ஐடென்டிஃபை பண்ணி இன்வெஸ்ட் பண்ணுறது? வேறு ஏதாவது ஆப்ஷன் இருக்குதா? ஸோ ரிட்டையரிஸ் வந்து இது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஏன் ஒர்க் பண்ணுறவங்க பண்ணக்கூடாதுலாம் கிடையாது, ஓகே. தே கேன் டூ இட். பட் ஆஸ் அ ஃபினான்ஷியல் பிளானர் திஸ் இஸ் மை வியூ. உங்களோட அல்டிமேட் ஃபோக்கஸ் வந்து உங்கள் இன்கம் இன்க்ரீஸ் பண்ணுறது தான் இருக்கணும். நீங்கள் ஃபண்ட் மேனேஜர் மாதிரி எதில் ரிட்டர்ன் ஜாஸ்தி வரும், நான் இங்கே போட்டு காசு எடுக்க போகிறேன்றீங்கன்னா உங்கள் இன்கம் இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ அதுதான் வந்து நாங்கள் படித்தது ஃபினான்ஷியல் பிளானிங்கில். ஒரு இண்டிவிஜுவல் ஷுட் ஃபோக்கஸ் ஆன் இன்க்ரீஸிங் தி இன்கம். வருஷம் உங்கள் சம்பளம் ஏறணும். ஆட்டோமேட்டிக்காக அதை நீங்கள் ஒரு ப்ராப்பரான ஒரு இதில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணி ஒரு ப்ரொஃபஷனல் எடுத்து அட்வைஸ் எடுத்து இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா உங்கள் வெல்த் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இதுதான் ஃபண்டமெண்டலாக எல்லோரும் பண்ணணும். பட் ஒர்க் பண்ணுறவங்க ஏன் பண்ணக்கூடாதுன்னா 2 ரீசன். ஒன்று இப்போ நான் சொன்ன ரீசன், உங்கள் உங்களோட ஃபோக்கஸ் இன்கம் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கணும். செகண்ட் ரீசன் வந்து உங்களோட டேக்ஸ் இஷ்யூ இருக்குல்ல. இல்லை ஃபார் எக்ஸாம்பிள் ஒருத்தர் வந்து 20 lakhs சேலரி வாங்குறாரு, 15 lakhs சேலரி வாங்குறாருன்னா அவர் ஆல்ரெடி டேக்ஸில் இருக்கார். 15% 20% டேக்ஸ் பே பண்ணுவார். ஸோ பாண்ட்லேருந்து வர ரிட்டர்ன் டேரெக்டாக டேக்ஸபிள் இன்கமில் போய்டும். ஓகே. ஸோ இப்போ நீங்கள் வர ரிட்டர்னு நீங்கள் அதெல்லாம் கேல்குலேட் பண்ணி பார்க்கணும். 12% நான் ரிஸ்க் எடுத்து இந்த பாண்டை வாங்குறேன். 12% யார் கொடுப்பா? A- தான் கொடுப்பான். ஓகே. அவன் தான் அப்புறம் ஹை ரிஸ்க் பாண்ட் அது. ஸோ நான் இவ்வளோ ரிஸ்க் எடுத்து அந்த 12% எடுக்கிறேன். 12%ல் 20% டேக்ஸில் போய்டும். ஸோ 10% தான் கைக்கு வரும். எனக்கு ஓகே 10% போட்டு ரொட்டேட் பண்ணிங்கன்னா ஓகே. பட் தட் இஸ் நாட் ஹவு யூ பில்ட் வெல்த். பட் வேற ரிட்டையரிஸுக்கு இந்த ப்ராப்ளம் கிடையாது. 12%ம் அப்படியே உங்களுக்கு பேங்க்கில் உட்காந்துரும். ஏன்னா அவங்களுக்கு வேறு இன்கம் கிடையாதுல்ல. ஸோ அப் டு 12 lakhs வரைக்கும் அவங்களுக்கு டேக்ஸ் கிடையாது. ஸோ அந்த அட்வான்டேஜ் ரிட்டையரிஸ்க்கு இருக்குது. பட் ஓகே. உங்கள் கொஸ்டினுக்கு வந்து நீங்கள் செக்யூர்டாக அவங்க எப்படி வாங்கணும்னு கேட்டிருந்தீங்க. ஸோ அதுக்கு வந்துட்டு இந்த இந்தியா பாண்ட்ஸ் இந்த சைட்லலாம் போனாலே வந்து அங்கே வந்து அவங்க ரேட்டிங் பார்க்கணும். AAA ரேட்டிங் இருந்ததுன்னா ஹையஸ்ட் செக்யூர்டு. ஓகே. அதுக்கப்புறம் AA, அப்புறம் A. அப்புறம் இந்த ஒரு ஏலையும் ப்ளஸ் மைனஸ் இருக்குது. ஓகே. இப்போ AA+க்கும் AA- ரேட்டிங் டிஃப்ரென்ஸ். இப்போ நீங்கள் AA+னால் நீங்கள் என்னோட கொஞ்சம் பிகர் ஆர்கனைசேஷன். ஓகே. நான் AA- உங்களோட எந்த ரிஸ்க் அதிகம், உங்களோட ரிஸ்க்குமே இந்த ரிஸ்க் அதிகம். பட் அவர் வந்து A+ இருக்காரா, நம்ம 2 பேரோட அவர் ரிஸ்க் அதிகம். அவர் A- இருக்காரா, நம்ம 3 பேரோட அவர் ரிஸ்க் அவரது அதிகம். இப்போ இது 3க்கும் கீழே திருப்பி பியில் வந்துடும். BBB, BB அது கீழே போக ஆரம்பிச்சு. அதுக்கப்புறம் போயிடுச்சுன்னா ஜங்க் பாண்டுன்னு சொல்லிடும். பட் இது என்னென்னா இதில் வந்துட்டு அட்லீஸ்ட் நீங்கள் இப்போ கம்பெனியில் ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் ஐடிசியோ இல்லை ஒரு HDFC பேங்க்லையோ நீங்கள் போட்டிங்கன்னா மார்க்கெட் டவுன் ஆனாலும் அட்லீஸ்ட் அது மேலே ஏறி வந்துடும். பட் பாண்டில் வந்துட்டு உங்களுக்கு எதுவுமே தெரியாது. நீங்கள் உங்களுக்கு வந்து அது ரொம்ப ஒரு என்ன சொல்கிறது டிஃப்ரெண்ட் வேர்ல்டு. ஓகே. ஸோ அதில் வந்துட்டு ஃபஸ்ட்டு இது மாதிரி ஒரு AAA பாண்டாக வாங்கி பழகிட்டு அப்புறமா AA போகலாம். ஸோ அது வந்து ஒரு சேஃபான ரூட் அப்படி வச்சுக்கலாம். இப்போ மியூச்சுவல் ஃபண்டில் பார்த்தீங்கன்னா கமாடிட்டி கூட வந்து மல்டி அசெட்டில் வந்து வாங்கிக்கலாம். ஸோ இது மாதிரி பாண்டுக்கு ஏதாவது ஆப்ஷன் இருக்கா? ஸோ அதுதான் பெஸ்ட் ஆப்ஷன் என்ன கேட்டால். இப்போ ஒர்க்கிங் பீப்புளெலாம் இருக்காங்கல்ல, பாண்டு வாங்கணும்னு நினைக்கிறவங்க என்ன பண்ணலாம், மியூச்சுவல் ஃபண்டில் வந்து டெட் ஃபண்ட்ஸில் போய் இன்வெஸ்ட் பண்ணலாம். ஸோ டெட் ஃபண்ட்ஸில் வந்து எகைன் டெட் ஃபண்ட்ஸ் என்ன சொல்லுவாங்க வந்து எனக்கு 7% தான் ரிட்டர்ன் வருது, 8% தான் ரிட்டர்ன் வருது. அது டிபெண்ட்ஸ், நீங்கள் சூஸ் பண்ணணும். கிரெடிட் ரிஸ்க்குன்னு ஒரு ஃபண்ட் இருக்குது. கிரெடிட் ரிஸ்க் ஃபண்டு இந்த மாதிரி அவன் ஹை ரிட்டர்ன் பாண்ட்ஸ்லேயே இன்வெஸ்ட் பண்ணுவான். ஸோ இப்போது நீங்கள் 12%க்கு ஒரு பாண்டில் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க. நான் வந்து 10%க்கு 30 பாண்டில் இன்வெஸ்ட் பண்ணுறேன். யாருக்கு ரிஸ்க் அதிகம் நீங்கள் சொல்லுங்கள். உங்களுக்கு ரிஸ்க் அதிகமாக, எனக்கு ரிஸ்க் அதிகமாக? உங்களுக்கு தான் அதிகம். ஏன்னா நீங்கள் சிங்கிள் பாண்ட் எக்ஸ்போஜரில் இருக்கீங்க. நான் 30 பாண்ட் எக்ஸ்போஜரில் இருக்கேன். எனக்கு ஏதாவது ஒரு பாண்டு என்னை கம்பெனி ஏதாவது பிரச்சனை ஆகினா கூட மிச்சம் இருக்க 29 பாண்டு என்னை காப்பாற்றும். பட் ஏன்னா அதுக்காக நான் கொடுக்குற ப்ரைஸ் வந்து 2%. இப்போ ஒரு கிரெடிட் ரிஸ்க் பாண்டில் வந்து எனக்கு ஒரு 9 to 10% கிடைக்குதுன்னா உங்களுக்கு 11 to 12% கிடைக்கும். ஸோ டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எனக்கு இந்த 2% டிஃப்ரென்ஸ். 2% டிஃப்ரென்ஸில் ஒன்று நீங்கள் டேரெக்ட் எக்ஸ்போஜர் ரிஸ்க் எடுக்கிறீங்க, அது ஒன்று. ரெண்டாவது டேக்ஸ் டேரெக்டாக உங்கள் இன்கமில் அடிக்குது. எனக்கு டேக்ஸ் கிடையாது. ஏன்னா நான் வந்து பாண்டு விற்க மாட்டேன். அந்த மியூச்சுவல் ஃபண்டு நான் விற்கிறப்ப தான் எனக்கு டேக்ஸு. நான் இப்போ 3 years கழிச்சு தான் விற்கிறேன். 3 years வரைக்கும் நான் டேக்ஸ் பே பண்ண தேவை. இப்போ நீங்கள் 3 வருஷம் டேக்ஸ் பே பண்ணிடுவீங்க. ஏன்னா அந்த பாண்ட்லேருந்து உங்களுக்கு மந்த்லி இன்கம் கொடுத்துருவான், ஒரு குவார்ட்டர்லி கொடுத்துருவான். ஸோ அப்போ அந்த வருஷம் கடைசியில் நீங்கள் டேக்ஸ் பே பண்ணி ஆகணுமா? ஸோ எவ்ரி இயர் நீங்கள் டேக்ஸ் ஃபுல்லாக நீங்கள் பே பண்ணிட்டு வேறஸ் ஐ வில் நாட் பே டேக்ஸ். எனக்கு அந்த காம்பவுண்ட் ஆகும். ஸோ உங்களுக்கு புரிஞ்சிடுச்சா? ஸோ ஒய் மியூச்சுவல் ஃபண்ட் இஸ் அ பெட்டர் ஆப்ஷன் தேன் டைரக்ட் பாண்ட் எக்ஸ்போஜர். ஸோ இதில் வந்து இதில் நிறைய வந்து பாசிட்டிவ் நெகட்டிவ் இதெல்லாம் கூட வரும். நான் என்ன சொல்கிறேன்னா, டைரக்ட் பாண்ட் வாங்குறது ஒரு விதமாக வாங்கலாம். நீங்கள் ரிட்டையரிஸ்க்கு அது ஈஸி. பட் மியூச்சுவல் ஃபண்ட் மூலமாக போகும்போது நிறைய அட்வான்டேஜஸ் இருக்குது அதில். இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி பாண்ட் டேரெக்டாக போகாமல் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் மூலமாக போங்கன்னு சொல்லிட்டு.
ஸோ ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணும்போது மியூச்சுவல் ஃபண்டில் எந்த விதமான ரிஸ்கில் இருக்குது சார்? ஸோ மியூச்சுவல் ஃபண்டில் என்ன விதமான ரிஸ்க்னா, இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஆக்சுவலாக அதில் வந்து அவன் நிறைய பாண்ட் வாங்கி வச்சுருப்பான். நீங்கள் வந்துட்டு ஒரு நார்மலாக ஒரு கிரெடிட் ரிஸ்க் ஃபண்டோ இல்லை ஒரு டெட் ஃபண்ட் எடுத்திங்கன்னா குறைஞ்சது ஒரு 50 பாண்ட்ஸ் இருக்கும் உள்ள. ஓகே, ஸோ அந்த 50 பாண்ட்ஸ் ஏதாவது ஒரு பாண்ட் டிஃபால்ட் ஆச்சுன்னா கூட என்ன பண்ணுவாங்க, மற்ற பாண்டை வச்சு தே வில் மேக் இட். ஓகே, இப்போ ஃப்ராங்க்லின் டெம்பிள்டன்னு ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் கம்பெனி இருக்குது. அங்கே வந்து இதே மாதிரி நான் ஒரு ஹை ரிஸ்க் பாண்ட் ஃபண்டில் நான் போட்டிருந்தேன். ஓகே, அதில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அவங்க வந்து ஒரு 5-6 இது வந்து இஷ்யூ ஆகிடுச்சு அவங்களுக்கு. அப்போ என்ன பண்ணாங்க, அதை வந்து செக்ரிகேட்டட் போர்ட்ஃபோலியோன்னு கன்வெர்ட் பண்ணி என்னோட போட்ட அமௌண்ட்டில் 80% காப்பாற்றிட்டாங்க. 80-90% காப்பாற்றிட்டாங்க. காப்பாற்றிட்டு 10% மட்டும் என்ன பண்ணாங்கன்னா எப்படி செப்பரேட் போர்ட்ஃபோலியோ செக்ரிகேட்டட் போர்ட்ஃபோலியோன்னு போட்டுட்டு கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு ஒரு 7 monthsல அந்த பணத்தை எனக்கு திருப்பி கொடுத்தாங்க. நான் எதுவுமே பண்ணல. இப்போ நீங்கள் டேரெக்டாக பாண்ட் வாங்கினீங்கன்னா அந்த கம்பெனிக்கு நீங்கள் தானே ஏறி இறங்கணும். கரெக்டாக ரியலைஸ் ரைட்? இப்போ நான் ஃப்ராங்க்லின் டெம்பிள்டனில் போட்டதுனால அந்த டிஃபால்ட் பண்ண கம்பெனிக்கிட்ட நான் போகல. என் பணம் மட்டும் ஒரு 10% ஒரு 4-5 மாதம் ஹோல்ட் ஆகிருந்து. அதுவும் எனக்கு ப்ராப்பராக கம்யூனிகேஷன்லாம் மெயிலெலாம் எனக்கு அனுப்பிச்சு, சார் இதுதான் 2 போர்ட்ஃபோலியோவாக பிரிக்கிறோம்ப்போ இந்த போர்ட்ஃபோலியோவில் ப்ராப்ளம் இல்லை, இதெல்லாம் ப்ராப்பராக இருக்குது. இந்த போர்ட்ஃபோலியோ கம்பெனி டிஃபால்ட் பண்ணிட்டாங்க. ஸோ வி ஆர் கலெக்டிங் த மணி ஃப்ரம் தம். ஏன்னா பாண்ட் வாங்கியிருக்காங்க. ஸோ இந்த பணத்தை நான் உங்களுக்கு திருப்பி கொடுத்துருவோம். கலெக்ட் பண்ணி திருப்பி 4 மாதமோ 5 மாதமோ நினைக்கிறேன் இந்த கேவிட் பேக். பட் இப்போ நீங்கள் டேரெக்டாக அந்த கம்பெனியில் வாங்கியிருந்தீங்கன்னா நீங்கள் டெய்லி அந்த கம்பெனிக்கு நடந்து போயிட்டு வரணும். புரியுதா? இந்த ரிஸ்க்கு தான் நான் சொல்ல விரும்புகிறேன். நடக்காது. there is a 2% chance, right? If it happens, do you have time? ஒரு ரிட்டையரியாவது பரவாயில்ல, அவர் வீட்டில் சும்மா இருக்கார், போயிட்டு கம்பெனியில் போய் எப்போ வந்துன்னு கேட்கலாம். நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்க, நீங்கள் வேலையை விட்டுட்டு பாண்டு கம்பெனியில் போய் ஏறி இறங்கிட்டு இருக்க முடியுமா? நான் சொல்கிறது வந்து இப்போ 100 பேர் வாங்குறாங்கன்னா 2 பேருக்கு இந்த ரிஸ்க் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதில் நானே வந்து ஃப்ராங்க்லின் டெம்பிள்டன் நீங்கள் கூகுள் சர்ச் பண்ணி பாருங்கள். ஃப்ராங்க்லின் டெம்பிள்டன்லாம் அவன் ஹை ரிட்டர்ன்ஸ் கொடுத்தான். அப்போ இந்த ப்ராப்ளம் ஆச்சு. பட் ஹீ ரிட்டர்ன் த மணி. அதில் நானுமே அதில் இருந்தேன். பட் எனக்கு அந்த பணத்தை திருப்பி கொடுத்துட்டாங்க. நான் ஆனால் எந்த எஃபர்ட்டுமே நான் போடல. இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி இப்போ நான் பாண்டில் இன்வெஸ்ட் பண்ணுறேன் அப்படின்னா எனக்கு மந்த்லியோ இல்லை குவார்ட்டர்லியோ வந்து ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும். இப்போ மியூச்சுவல் ஃபண்டில் நான் பாண்ட் வாங்கும்போது இதே ப்ரொசீஜர் தானே? ஆமாம். ஸோ மியூச்சுவல் ஃபண்டில் எப்படின்னா இங்கே நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நீங்கள் வந்து இன்கமில் இருக்கீங்க, உங்களுக்கு டேக்ஸ் இருக்குது அப்படி வச்சுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் உங்களோட இன்கம் வந்து 12 lakhsக்கு மேலே இருக்குன்னா உங்களுக்கு டேக்ஸ் வந்துடும். கரெக்டாக? ஸோ அப்படி இருக்கிறப்போ நீங்கள் என்ன பண்ணீங்கன்னா டிவிடெண்ட் ஆப்ஷன் எடுக்காமல் க்ரோத்தில் போட்டுடலாம். நீங்கள் ஸோ அப்போ அந்த 10% க்ரோ ஆகிட்டுருக்கும். ஓகே, அப்படி இல்லைன்னா இல்லை எனக்கு மந்த்லி இன்கம் வேணும், எனக்கு இல்லை இன்கம் வந்து 4 lakhs தான் இருக்குது, எனக்கு என்ன 8 lakhs வரைக்கும் என்னால் டேக்ஸ் ஃப்ரீயாக எடுத்துக்க முடியும்னா அப்போ நீங்கள் மந்த்லி டிவிடெண்ட் பேயிங் ஆப்ஷன் இருக்குது, நீங்கள் அதை எடுத்துக்கலாம். ஸோ அப்போ என்ன ஆகுனா கரெக்ட் எல்லா மியூச்சுவல் ஃபண்டுமே ஒரு டேட் வச்சுருக்காங்க. அந்த டேட் அன்றைக்கி அவங்க அந்த டிவிடெண்ட்டை பே பண்ணிவிடுவோம். ஓகே, ஸோ அதில் வந்து என்னென்னா இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் 10,000 rupees போல் மேலே போச்சுன்னா அதில் வந்து ஒரு டேக்ஸ் கலெக்டட் சோர்ஸ்னு ஒரு இது இருக்குது, டிசிஎஸ்ன்னு சொல்லுவோம். 10% பிடிச்சிட்டு கொடுத்துருவாங்க. பட் நீங்கள் அந்த இயரில் டேக்ஸ் ஃபைல் பண்ணுறீங்கல்ல, ஃபைல் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் 12 lakhs கீழே தானே இருக்கீங்க. ஸோ உங்களுக்கு இன்கம் டேக்ஸே வந்து ரீஃபண்ட் பண்ணிடுவோம் அந்த அமௌண்ட். ஓகே, நீங்கள் புரியுதா உங்களுக்கு? ஸோ அந்த அட்வான்டேஜ் இருக்குது. ஸோ இப்போ ரிட்டையர்ஸாக இருந்தாலும் கம்மியான இன்கமாக இருந்தாலும் மந்த்லி இன்கம் நீங்கள் எடுத்துக்கங்க, அவன் வந்து அந்த 10% மட்டும் பிடிப்பான், ஃபைல் பண்ணி அதை கடைசியில் நீங்கள் திருப்பி வாங்கிடு. பட் வேறாஸ் நீங்கள் டேரக்ட் பாண்டில் இட் பிகம்ஸ் ஆஸ் அ இன்கம். அங்கே வந்து உங்களுக்கு வேறு இன்கமே இல்லைன்னா 0 tax. உங்களுக்கு இன்கம் இருந்ததுன்னா யூ ஹேவ் டு பே டேக்ஸ். பட் நீங்கள் கேட்ட கேள்வி எஸ், இதில் வந்து நீங்கள் மந்த்லி வேணால் எடுத்துக்கலாம், இயர்லி எடுத்துக்கலாம், இல்லை குவார்ட்டர்லி எடுத்துக்கலாம். எது வேணுமோ நீங்கள் மியூச்சுவல் ஃபண்ட்லேயுமே நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி மியூச்சுவல் ஃபண்டில் வந்து நம்ம மந்த்லியோ குவார்ட்டர்லியோ இயர்லியோ வந்து ரிட்டர்ன்ஸ் வந்து எடுத்துக்கலாம். இப்போ நம்ம பாண்ட்ஸில் பொதுவாக 12-13% இல்லை அதுக்கும் மேலே வந்து ரிட்டர்ன்ஸ் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ மியூச்சுவல் ஃபண்டில் அதே ரிட்டர்ன்ஸ் கிடைக்க வாய்ப்பு இருக்கா? மியூச்சுவல் ஃபண்டில் அதே ரிட்டர்ன்ஸ் கிடைக்காதுன்னு தான் நான் சொன்னேன். உங்களுக்கு வந்து ஒரு 2% டிஃபரன்ஸ் நீங்கள் வச்சிங்க. நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் அங்கே வந்து ஒரு செக்யூர்டு பாண்ட் வாங்குறீங்கன்னா அவங்க வந்து அவன் 11-12% கொடுப்பான். 11% தான். நல்ல பாண்ட் வாங்குறீங்கன்னா AA, AAA எடுத்துப்போம், எடுத்துப்போம் 11% கொடுப்பான். ஓகே, அங்கே 11-12னா இங்கே வந்து உங்களுக்கு 9-10. ஸோ 2% டிஃப்ரென்ஸ் இருக்கும் மியூச்சுவல் ஃபண்டுக்கு. இது அது என்ன ரீசன்னா மியூச்சுவல் ஃபண்டில் வந்து கம்ப்ளீட்டாக அவங்க வந்து ஹை ரிஸ்க் பாண்ட்ஸ் வாங்க மாட்டாங்க. ஒரு 50-60% ஹை ரிஸ்க் பாண்ட் வாங்கிட்டு கொஞ்சம் சேஃப் பாண்ட்ஸும் வாங்கி வச்சுருப்பாங்க. அதனால் உங்களுக்கு என்ன ஆகும்னா ஆவரேஜாக உங்களுக்கு வந்து ஒரு 9-10% ரிட்டர்ன் கிடைக்கும். ஓகே, இது சப்ஜெக்ட் டு சேஞ்ச் தான் அது. பட் போய் செக் பண்ணிக்கலாம் எல்லா பாண்ட்ஸ் எப்படி பே பண்ணியிருக்காங்கன்னு. நீங்கள் டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா 2% இருக்கும். அந்த 2% எப்படின்னா வந்து அந்த ரிஸ்க்கை வந்து நீங்கள் எடுக்க வேண்டிய ரிஸ்க்கை அவன் எடுத்துடுறான். ஸோ உங்களுக்கு எந்த விதமான எக்ஸ்போஜருமே கிடையாது. நீங்கள் எப்போ பாண்டை வாங்கி விற்கணும், ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். இப்போ நீங்கள் பாண்டு வாங்கிட்டீங்க 12%னா அந்த பாண்டோட 10 year முடிஞ்சதுக்கப்புறம் அதை விற்றுட்டு நீங்கள் வேறு ஒரு பாண்டு வாங்கணுமா, திருப்பி நீங்கள் செக் பண்ணணுமா, எல்லாமே செக் பண்ணி வாங்குறதுக்கு ஒரு 2 weeks ஆகுதுன்னு வச்சுக்குவோம். ஓகே, வேறு மியூச்சுவல் ஃபண்டில் அந்த அட்வான்டேஜ் உங்களுக்கு இருக்குது.
நீங்கள் வாங்கியோ இல்லை விற்கவோ தேவையில்லை. ஏன்னா ஃபண்ட் மேனேஜர் அதை வாங்கி வாங்கி விற்றுட்ருப்பார். நீங்கள் பாடு எப்பப்போ காசு கிடைக்குதோ அதில் போட்டுகிட்டே இருக்கலாம். மந்த்லியாக உங்களுக்கு வந்து அவனோட டிவிடெண்ட் நீங்கள் வாங்கிக்கலாம். ஸோ அது வந்து அந்த இதுக்கும் அதுக்கும் பார்த்திங்கன்னா ஒரு 2% டிஃப்ரென்ஸ் இருக்கும். இது ஒரு 9 to 11%, அங்கே வந்து ஒரு 11 to 12% அந்த மாதிரி டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஸோ அது ஓகே. இப்போ நம்ம பாண்ட் ஸ்ட்ரெயிட்டாக போய் வாங்கும்போது அதில் வந்து உங்களுக்கு எவ்வளோ ரிட்டர்ன்ஸ் கிடைக்குதுன்னு கொடுத்துடுவாங்க. 10%னா உங்களுக்கு ஃபிக்ஸாக 10% தான் கிடைக்கும் அப்படின்ட்டு. அதே மாதிரி மியூச்சுவல் ஃபண்ட் 10% தான் கொடுப்பாங்க. அப்படி இங்கே எதுவுமே இங்கே ஃபிக்ஸ்லாம் எழுதிலாம் தரமாட்டாங்க. நீங்கள் அங்கே இருக்கிற ரிட்டர்ன்ஸை நீங்கள் ஹிஸ்டாரிக்கல் ரிட்டர்ன்ஸ் வச்சு தான் நம்ம பார்க்கணும். ஸோ இப்போ இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா கிரெடிட் ரிஸ்க் ஃபண்டோ டெட் ஃபண்ட்ஸோ பார்த்தீங்கன்னா மோர் ஆர் லெஸ் அவங்க இன்ட்ரெஸ்ட் ரேட் சைக்கிளுக்கு ஏற்ற மாதிரி தான் ரிட்டர்ன்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. இது எல்லாத்துக்கும் டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா அதான் நான் சொல்கிறேன். 2% இருக்கும் கிரெடிட் ரிஸ்க் ஃபண்டுக்கும் இதுக்கும். இல்லை ஒரு கார்ப்பரேட் பாண்ட் பண்ண எடுத்திங்கன்னா 9% ரிட்டர்ன்ஸ் கொடுப்பாங்க, அப் டு 8 to 9% கொடுப்பாங்க. ஸோ தேர் வில் பி டிஃப்ரென்ஸ். பட் அந்த டிஃப்ரென்ஸ் எதனாலனா யூ ஆர் செக்யூர்ட். நான் அதான் என்னோட ஓன் ஃப்ராங்க்லின் டெம்பிள் எக்ஸாம்பிள் சொன்னேன். அங்கே ஃபண்ட் மேனேஜர் எல்லா ரிஸ்க்கு காலையும் எடுத்துடுறாரு. நீங்கள் எதுவும் பண்ண தேவை. இங்கே நீங்கள் தான் எல்லா ரிஸ்க்குமே எடுக்கிறீங்க. ஒருத்தரையும் விற்று நீங்கள் வெளியில் இன்னொரு பாண்டை செலக்ட் பண்ணணும். நீங்கள் அங்கே அது மாதிரி பண்ண தேவையில்லை. ஸோ இந்த ஒரு பெரிய அட்வான்டேஜ் இருக்குது. செகண்ட் பிக் அட்வான்டேஜ் வந்து டேக்ஸ். ரைட், இதை நம்ம க்ரோத்தில் போட்டுட்டு என்றைக்கு விற்கிறோமோ அன்றைக்கி டேக்ஸ் பே பண்ணி, வேறு அங்கே நீங்கள் வருஷம் டேக்ஸ் கட்டி ஆகணும். பாண்ட் பற்றி நிறைய விஷயங்களை சொன்னீங்க. ரொம்ப தேங்க்ஸ்.